இன்று ஆர்எஸ்எஸ் மதவெறியன் கோட்சேவால் காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்ட நாள். எதற்காக காந்தி சுடப்பட்டார்? ஏன் அவ்வளவு வன்மம்? மதவெறியர்களுக்கு காந்தி மீது ஏன் அவ்வளவு கோபம்? கடைசி வரை இந்து முஸ்லீம் நல்லிணக்கத்தை பேசிய ஒரு மகாத்மா, ஒரு அண்ணல், ஒரு மனிதன், கடைசி வரை ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்திற்கு நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட ஒரு மனிதன், இந்துவாகவே இருந்தாலும், இந்து மத சனாதன தர்மத்தை கடைபிடித்தாலும் அதில் உள்ள பிற்போக்குத்தனங்களையும் அதில் உள்ள மூட நம்பிக்கைகளையும், மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர் வகுப்பு தாழ்ந்த வகுப்பு என்ற போன்ற ஏராளமான ஒரு மூட நம்பிக்கையும் சரி, பிற்போக்குத்தனங்களையும் சரி, அதில் உள்ள சகல விதமான எல்லா விதமான மதத்தின் பிற நடக்கக்கூடிய எல்லா விதமான இந்து மதத்தின் பிற நடந்த எல்லா விதமான அநியாயங்களையும் எதிர்த்து இந்த நாடு என்பது ஒரு சகிப்புத்தன்மையும் மதச்சார்பின்மையும் கொண்ட நாடு, கடைசி வரை அப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஆழமாக நம்பியதாலேயே அகண்ட பாரதம் அப்படின்ற, இன்றைக்கி நம்ம மதவெறியர்கள் கையில் தான் இன்றைக்கி இந்தியாவே ஆட்சி இருக்குது, அவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. இன்றைக்குமே அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அகண்ட பாரதம், அகண்ட பாரதம். இது காந்தியோடைய இறப்புக்கு முன்னாடியிலேருந்து அவங்க சொல்லிட்டு வர விஷயம் அகண்ட பாரதம். அவங்களுடைய கனவு அகண்ட பாரதம்ன்ற ஒரு கனவுக்கு காந்தி கடைசி வரை எதிர்த்து நின்றதுனாலேயே அவர் கொலைக்கான காரணமாக அமைஞ்சது. இந்து முஸ்லீம்ஸ் அப்படின்ற ஒரு ஒற்றுமையை கடைசி வரை பேசியதாலேயே நிறைய முஸ்லீம் மக்களுக்கு ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு தலைவராக காந்தி திகழ்ந்தார். இது ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்கியது ஆர்எஸ்எஸ்க்கு. இந்த நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்கி இந்து முஸ்லீம் என்ற பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு மதவெறி கூட்டத்திற்கு காந்தி சிம்மசப்பனமாக திகழ்ந்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது நடந்த பல்வேறு மத கலவரங்கள், அதாவது அந்த கலவரங்களை ஒரு புக்காகவே போட்டிருக்காங்க. சதனசம் மண்டன்றவர் அதை தொகுத்து அந்த கலவரத்தை நேரில் பார்த்து தொகுதி எழுதியிருக்காரு. அது ரொம்ப கொடுமையான வரலாற்று, ரொம்ப கொடுமையான நிகழ்வு அது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது. அந்த கொடுமையான மத கலவரங்களுக்கு நடுவில் நின்று அது நவகாளி ஆகட்டும், டெல்லி, பஞ்சாப் போன்ற இடத்துல, கல்கட்டா, எல்லா இடத்துலையுமே காந்தி நேரடியாக போய் நின்று அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தத்தில் ரொம்ப பெரும் பங்காற்றினு சொல்லலாம். அந்த இடத்துல உண்ணா நோன்பு இருந்தார், அந்த இடத்துல போய் உண்ணாவிரதம் இருந்தார். நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஆர்எஸ்எஸ்க்கு நேரெதிராக நின்றதுனாலேயே காந்தி கடைசியில் அகிம்சையை போதித்த, கடைசி வரை தன் உயிர் மூச்சு நிற்கிற வரை கடைசி வரை அகிம்சையை போதித்த அந்த அண்ணல் அவருக்கு நேர்ந்த வன்முறை இன்று அந்த மதவெறியல் கையில் இந்திய நாடு ஆட்சியில் இருக்குது. அவர்களை அடையாளப்படுத்துவதும் அவர்களை தனிமைப்படுத்துவதுமே இந்த காலத்தின் தேவை. நன்றி.